அப்பெல்லாம் ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா பெருமையா சொல்லுவாங்க. இப்ப ஆம்பளை பிள்ளை பிறந்தா பெரிய பிரச்சனை தான். அவன் கல்யாணம் பண்றதுக்குள்ள ஊர்பட்ட பிரச்சனை. இப்ப ஊருக்கு போனோம்னு வச்சுக்கலாம், என்ன தம்பி கல்யாணம் ஆயிடுச்சா, இன்னும் ஆகலையா, என்னாச்சு, என்ன பிரச்சனை, உனக்கு ஏதாவது செவ்வாய் தோசை இருக்கா, தோசை எல்லாம் இல்லங்க கொடுக்க மாட்டாங்க. கேட்டா ரீசன் சொல்றாங்க, சம்பளம் அதிகமா இருக்கணும், சொந்த வீடு இருக்கணும், இந்த ரெண்டு தான் கேக்குறாங்க. அதுக்கப்புறம் கார் வசதி இருக்கா, நீங்க பேக்ரவுண்ட் எப்படி, உங்க பேக்ரவுண்ட் பணக்காரங்களா மிடில் கிளாஸா, நல்லவங்களா கெட்டவங்களா, அதெல்லாம் இப்ப யாருமே எதிர்பார்க்கல. அவங்க கிட்ட என்னன்னா, நீங்க எக்கேடு கெட்டுக்கிட்டாலும் பரவாயில்ல, பையனுக்கு சொந்த வீடு, காரு, அவங்க மனசெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. மனசுக்கு வேல்யூவே கிடையாது. அதை வந்து ஒரு குப்பை மாதிரி தூக்கி போடுறாங்க. கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? ஆகல, வயசாயிடுச்சு, 15 மேட்ரிமோனி வச்சிருக்கேன். இப்ப வரைக்கும் பொண்ணுங்க ரிஜெக்ட் ஆகலாம். இன்னைக்கு கூட ஒரு பொண்ணு வீட்டுல பேசுறாங்க. பொண்ணு வீட்டுல பொண்ணு டீச்சரு, அப்பா வந்து டிரைவர். ஆனா அவர் வந்து நல்ல வசதியா கொடுக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க. சென்னையில வேற ஒர்க் பண்றீங்க, சென்னையில ஒர்க் மினிமம் 70,000 சம்பளம் 80,000 இருந்தா தான் நாங்க வந்து பொண்ணே கொடுப்போம். நான் அதே கேள்வி அடிச்சேன். பரவாயில்ல சார், நன்றி. இதே காலத்துல நீங்க அப்ப இருக்கும்போது உங்களோட மாமனார் மாமியார் இதை எடுத்து பார்த்தாங்கன்னா இப்படி கொடுத்துருப்பாங்களா? அவங்க இதெல்லாம் எதிர்பார்க்காம தானே உங்களுக்கு பொண்ணு கொடுத்தாங்க. ஏன் இப்ப இவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன் எதிர்பார்க்கறீங்க? அப்ப இது பேரும் வரதட்சணை தானே. நான் எதுவுமே கேட்கல, பொண்ணு படிச்சிருந்து வேலைக்கு போனா போதும் தான் கேட்டேன். எதுவுமே கேட்கல, பொண்ணு மட்டும் தான் கேட்டேன், படிச்சிருந்தா போதும். ஏன்னா நான் டபுள் டிகிரி, சோ நான் ஒரு பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்றேன். 40ல இருந்து 45 சேலரி வாங்கிருக்கேன். ஆனா எனக்கு எக்ஸ்பெக்டேஷன் நான் எதுவுமே கேட்கல, பொண்ணு படிக்கணும் வேலைக்கு போகணும் தான் சொன்னேன். ஆனா அவங்க எதிர்பார்த்தது பொண்ணு படிக்கிறது வேலைங்களா, இங்க சென்னையில வந்து கஷ்டப்பட முடியாதுங்க, இங்க சம்பளம் கட்டுப்படி ஆகாது அப்படிங்கிற. மிடில் கிளாஸ்ல கொடுத்தாலும் நல்லா தான் இருப்பாங்க. பையன் நல்ல கேரக்டரா காப்பாத்தணும், அதை மட்டும் பாருங்க. சொத்து சுகம் இதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் அந்த திருப்பூர்ல நடந்த இன்சிடென்ட் மாதிரி தான். அந்த பொண்ணு கார்ல போயிட்டு மாத்திரை சாப்பிட்டுட்டு உயிர் விடுச்சு. அவ்வளவு காரு, அவ்வளவு வசதி எல்லாம் பண்ணியும் 5 நிமிஷத்துல அந்த பொண்ணை காப்பாற்ற முடியல. 3 மாசத்துல அந்த பொண்ணு இறந்து போச்சு. அந்த மாதிரி ஆளுங்க கொடுக்கறதுக்கு எங்களை மாதிரி மிடில் கிளாஸ் கொடுங்க. இந்த 5 வருஷத்துல எத்தனை பொண்ணு நீங்க பாத்துருக்கீங்க? கிட்டத்தட்ட 145 பேர் ப்ரொஃபைல் பாத்திருக்கேன். என்ன சொல்றாங்கன்னே பொண்ணு பார்க்க? 4 விஷயம் தான் சொல்றாங்க. ஒண்ணு வந்து சென்னை நானே சம்பளம் அதிகமா இருக்கணும், சொந்த வீடு இருக்கணும், இந்த ரெண்டு தான் கேக்குறாங்க. அதுக்கப்புறம் கார் வசதி இருக்கா, நீங்க பேக்ரவுண்ட் எப்படி, உங்க பேக்ரவுண்ட் பணக்காரங்களா மிடில் கிளாஸா, நல்லவங்களா கெட்டவங்களா, அதெல்லாம் இப்ப யாருமே எதிர்பார்க்கல. அவங்க கிட்ட என்னன்னா, நீங்க எக்கேடு கெட்டுக்கிட்டாலும் பரவாயில்ல, பையனுக்கு சொந்த வீடு, காரு, அவங்க மனசெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. மனசுக்கு வேல்யூவே கிடையாது. அதை வந்து ஒரு குப்பை மாதிரி தூக்கி போடுறாங்க. கெட்ட பழக்கம் இருக்கா உங்களுக்கு? எதுவுமே இல்ல, நல்லவனா இருக்கீங்க, எந்த கெட்ட பழக்கம் இல்ல. காலம் அதான், நல்லவங்களுக்கு தான் எதுவுமே கிடைக்காது. அந்த காலத்துலனா அப்பா வந்து ஏதோ ஒரு ஜாப், பையன் நல்லபடியா வச்சுக்கோனா அதுதான் கேட்பாங்க. இப்ப வந்து சம்பளம் நல்லா இருக்கா, கார் இருக்கா, கிரெடிட் கார்டு இருக்கா, அவனுக்கு சொந்த வீடு சென்னையில இருக்கா, இதுதான் கேட்கறான். அப்பதான் என் பொண்ணு வந்து இங்க கஷ்டப்படக்கூடாது. நான் கேட்கிறேன், அப்ப நீங்க இதே இது அவங்க அப்பா அம்மா இருக்கிறது கேட்டிருந்தாங்கன்னா நீங்க சொல்லுவீங்களா? அப்பெல்லாம் நல்ல மனசு பார்த்தாங்க. இப்பெல்லாம் வந்து என்னன்னா, ட்ரிங்க்ஸ் கட்டிட்டு ஆறவங்க, வேற என்னென்ன பழக்கம் இருக்கோ அது கடுமையான பொண்ணு கொடுக்குறாங்க. நாங்க தேடி போயிட்டு பொண்ணு கொடுங்க, எனக்கு எதுவும் வேணாங்க, பொண்ணு படிச்சிருக்கணும், வேலைக்கு போயிருந்தா கொஞ்சம் செட்டில் ஆனதா ஃபியூச்சர்ல நல்லா இருக்கும். சென்னையில இருக்குன்னா 2 பேருமே வேலைக்கு போனா மட்டும் தான் லைஃப்ல ஒரு பேலன்ஸ் பண்ண முடியும். ஒருத்தரே பேலன்ஸ் பண்ணிட்டே இருந்தா அவர் என்னன்னா டிப்ரெஷன் ஆயிடும், வேலையில டிப்ரெஷன் ஆயிடும், ஒய்ஃப் வந்து இதை வாங்கிட்டு வாங்க அதை வாங்கிட்டு வாங்க அப்பங்கிற எல்லாம் சொல்லும் போது அந்த மைண்ட்ல அவங்களுக்கு செட் ஆகாது. வேற ஏதாச்சும் மைண்ட்ல தோணும். ஆனா பிறகு வரமா சாவுமா? வந்து ஆனா பிறந்தது வந்து வரம் சொல்லுவாங்க. அப்பெல்லாம் ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா பெருமையா சொல்லுவாங்க. இப்ப ஆம்பளை பிள்ளை பிறந்தா பெரிய பிரச்சனை தான். அவன் கல்யாணம் பண்றதுக்குள்ள ஊர்பட்ட பிரச்சனை. இப்ப ஊருக்கு போனோம்னு வச்சுக்கலாம், என்ன தம்பி கல்யாணம் ஆயிடுச்சா, இன்னும் ஆகலையா, என்னாச்சு, என்ன பிரச்சனை, கொடுக்க மாட்டாங்க. கேட்டா ரீசன் சொல்றாங்க.